Madurai Louis, it's your favorite YouTube channel. மாடுபிடி விளையாட்டு என்பது ஒரு காளையை ஒரு இளைஞன் நேருக்கு நேராக சந்தித்து அதை அடக்குவது, அதை ஜெயிப்பது என்பது தான். அதை விட்டுட்டு நம்ம நிறையா ஜல்லிக்கட்டு இதில் எல்லாத்துலேயும் வாடிவாசலில் திறந்து விடுற ஒரு காளையை அத்தனை பேர் சேர்ந்து அதுவும் ஓரமாக சைடில் நின்று திமிலை பிடிச்சி மடக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காளையை நேருக்கு நேராக பழைய சினிமா படத்தில் பார்த்திங்கன்னா 1-to-1 அந்த ஹீரோ காளையை நேருக்கு நேராக ஒரு விளையாட்டு திடலில் மோதி எதிர்பார்த்து அதை அடக்குவா, அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இதைத்தான் நம்ம ரசிக்க முடியும். இப்போ மஞ்சு விரட்டு, வடமாடு, வடக்கயிறில் கட்டி போட்ட மாடு அப்படிங்கிறதெல்லாம் வாடிவாசல், அலங்காநல்லூர் இப்படிப்பட்ட நிறையா போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 10 வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் ஒரு காளையை ஒரு சின்ன விளையாட்டு திடலுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அதை முடிஞ்சால் பிடிச்சி பாருங்க அப்படின்னு காளையை வளர்க்குறவங்க இறக்கி விட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் இங்கே பார்க்குறீங்க. அவங்க யாருமே அந்த காளையை நெருங்கக்கூட முடியல. இதில் என்ன பியூட்டினா, அந்த காளை மாடு வடக்கயிறில் கட்டி போடப்பட்டிருக்கு. அந்த வடக்கயிறு பெரிய தடியான கயிறு, ஒரு 25-30 மீட்டர் நீளமுள்ள கயிறில் கட்டி இருக்கிற மாட்டையே ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த திடலுக்குள்ளே இறங்கி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போராடி அதை அடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே காளைகள் தான் வெற்றி பெறுகிறது, காளை ஜெயிக்கிறது. அந்த காளை நின்று விளையாடுது, எவனாவது பாரு, தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி விளையாடு, அதை ரசிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு மிகச்சிறந்த விளையாட்டு. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸில் என்னென்னமோ ஷைன் பண்ணுறோம், ஒரு மாடுபிடி வீரர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ வாடிவாசலில், அலங்காநல்லூர், பாலமேடில் நடக்கிற இதெல்லாம் புகழ்பெற்று ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இப்படிப்பட்டதை நின்று மக்களும் ரசித்து பார்க்க முடியும். மாடும் அந்த காளையும் ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று விளையாடும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதுவே ஒரு நீங்கள் 10 இளைஞர்கள் அங்கே நிற்கிறீங்க ஃப்ரீயாக, அது காளை மாடு தனியாக இருக்குது, அதுவும் வட கயிறில் கட்டி கிடக்கு, அதை அவுத்து விட்டு பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது வட கயிறில் கட்டி இருக்கிற மாட்டையே உங்களால் தொட முடியாது. அந்த அளவுக்கு நேருக்கு நேராக அது கூட மாடுபிடி விளையாட்டு வீரராக நீங்கள் ஜெயிச்சு காட்டுறது தான் அது மிகச்சிறந்த ஒரு பழைய காலத்து பண்டைய தமிழ் மரபின் அடிப்படையில் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை இப்போ மீட்டெடுக்கும் வகையில் நிறையா இந்த மாதிரி வடமாடு மஞ்சு விரட்டு விழா அப்படின்னு நடந்துச்சு. இப்போ கடச்சனேந்தலில் இன்றைய தினம் நடந்த ஒரு மிகச்சிறந்த வடமாடு மஞ்சு விரட்டு விழா நிகழ்ச்சியினுடைய சின்ன தொகுப்பு தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. சுற்றி வேலி அமைச்சு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, எல்லாரும் சுற்றி நின்று பார்க்கலாம். இன்னும் ஆண்கள் பெண்கள் குடும்பமாக பார்க்குற அளவுக்கு இந்த விளையாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்படிப்பட்டது தான் காளை வளர்ப்பவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த விளையாட்டாக இருக்கும். எனக்கு என்னமோ அந்த அலங்காநல்லூர், பாலமேடில், அந்த வாடிவாசலில் ஒரு செகண்டில் திமிலை பிடிச்சி அடக்கிறதும் அல்லது தப்பிச்சம் போனன்னு போகிறதுக்கும் விட ஒரு 10 நிமிஷம் நின்று இந்த காளையை பாருங்கள். ஒரு சுற்றி அத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, இவ்வளவுக்கும் வட கயிறில் கட்டி போடப்பட்டிருக்கு அந்த காளை. ஆனால் அதை நெருங்கவே முடியல, தொடக்கூட முடியல, அதை சுற்றி நின்று விளையாடுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாடுபிடி விளையாட்டை தான் இங்கே பார்க்குறீங்க. அதைத்தான் இங்கே அடுத்த லெவலுக்கு நாம் ப்ரமோட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு மாடுபிடி விளையாட்டு, சிறந்த விளையாட்டு வீரர் யார் அப்படிங்கிறத இங்கே காட்டணும். இங்கே நின்று 10 நிமிஷம் காளையோட போராடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, பயங்கரமான கஷ்டமான ஒரு விளையாட்டு. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உற்சாகப்படுத்துங்கள்.
ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு கடைசி நிமிடங்கள் நெருங்கிவிட்டன. காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயிலாய் கோட்டை நாடு கட்டாணி பட்டி